வணக்கம். மீண்டும் முத்தியாலகப்பன் ஜோஹூபார்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டு பேசலான்ட்டு தான் இந்த காணொளி போட்ட காரணம். முதல்ல இந்த காணொளியை கேளுங்க. நாட்டின் அதிகாரத்தை மற்ற இனத்தார் கைப்பற்றுவதை அனுமதிக்கும் முன் அதன் விளைவுகள் குறித்து மலாய்க்கார இளைஞர்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதோருக்கும் ஆட்சி செலுத்த உரிமையுண்டு என பெரும்பாலான மலாய்க்காரர்கள் எண்ணுகின்றனர். அவர்களும் இந்நாட்டு குடிமக்களே. மலாய்க்காரர்கள் போன்று அவர்களும் மலேசியாவை ஆள முடியும் என வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மலாய்க்காரர் அல்லாதோர் தங்களை உண்மையிலேயே இந்நாட்டு மக்களாக கருதவில்லை. அவர்கள் இன்னமும் தங்களது பூர்வீக நாட்டைத்தான் தூக்கி பிடிக்கின்றனர். அவர்களின் மொழி, கலாச்சாரம், பள்ளி கல்வி, இவ்வளவு ஏன் அரசியல் கட்சிகள் கூட பூர்வீக நாட்டையே சார்ந்துள்ளது. அவர்கள் நம்மில் ஒருவராக இல்லை. ஓகே, கேட்டுட்டிங்களா? ஓகே, இதுதான் இந்த 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 விஷயத்தை தொட்டு தான் இன்றைக்கி பேசலான்ட்டு இந்த காணொலி செஞ்சது. அதாவதுங்க, இவர் இந்த டெக்டிக்கை கடந்த 50 வருஷமாக பாவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட மெயின் டெக்டிக். எப்படி இந்த மக்களை மோத விட்டு, தசை திருப்பி விட்டு அவங்க அதில் குளிர் காயலான்ட்டு. இது இந்த இந்த டெக்டிக் இவர் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், சரியான ஸ்பெஷலிஸ்ட். இதை எப்படி இந்த கையாளணுன்ட்டு இது முழுமையாக அந்த வித்தையை கற்றவர். ஸோ அதனால் இதில் நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதாவது இவர் இப்படி சொல்லிட்டாரு, அதாவது இந்த சென்சிட்டிவ் விஷயம்லாம் டச் பண்ணிட்டாரு. ஸ்கூல், தமிழ் ஸ்கூல், கோயில், நம்ம அதாவது இந்தியா சம்மந்தப்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. இதோட காரணம் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இது காரணம் என்னென்னா, நம்மளை ஆவேசப்படுத்தணும், நம்மளை ஆத்திரப்படுத்தணும். நம்மளை ஆத்திரப்படுத்திட்டா அதுக்கு மேலே அவர் நினைக்கிற வேலையை நம்ம பண்ணிடுவோம். என்னன்னா, நம்ம வாயாலேருந்து சில வார்த்தைகளை விட்டுருவோம், சில சென்சிட்டிவ் வார்த்தைகள். ஏதோ அந்த கட்டத்தில் நம்ம ஆத்திரம் வரும்போது யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த வார்த்தை விடும்போது அதில் ஏதாவது ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தப்பான வார்த்தையை விட்டுருவோம். அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பக்கத்து உள்ள, அதாவது மெஜாரிட்டி இனம் இருக்காங்களே, அவங்கள தூண்டி விட்டு நம்ம இந்த மக்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக, எப்படி நம்ம சீன சமுதாயம் பாருங்கள், சீன சமுதாயம் இந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு மேடை பேச்சு, அதாவது இந்த நிலா கட்சியோ இல்லை அந்த தரப்பில் உள்ளவங்க பேசுகிற மேடை பேச்சு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, சீனனை தாக்கி பேசாத மேடை பேச்சே இல்லை. அந்த சீனன்ற பேருக்கு பின்னால் வேறு வேர்ட்டை ஆட் பண்ணி போட்டு தாக்குவானுங்க. அவங்க வாயில் என்ன வருதோ அது. ஆனால் சீன சமுதாயம் எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிறது அதுதான் என்னோடய ஃபோக்கஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க ட்ரை பண்ணி அது வேலை செய்யலை. ஆனால் இந்த பக்கத்து நம்ம இந்தியர்கள் ரொம்ப இமோஷனல் டைப், சென்டிமெண்ட் டைப். நம்ம தெரியும், நம்ம காதில் கேட்டதும் உடனே இங்கே மனசு தான் வேலை செய்யும் ஒழிஞ்சு மூளைக்கு நம்ம கொண்டு போக மாட்டோம். ஸோ இதை அந்த அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டது. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கூட இருந்து ஆள் சொல்லி கொடுக்குறாங்கன்றது நல்லா தெரியுது. நம்மளோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது அது யாராகவும் இருக்கலாம், அவங்க அப்படின்னால இருந்து நீ இப்படி பேசினால் இப்படி நடக்கும், அப்படி பேசினா அப்படி நடக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அதை முழுமையாக பயன்படுத்துகிறாரு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இவங்க ஒரு வகையில் இம்யூன்னா அவங்க எது பேசிட்டாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கிளியெலாம் இருக்கார்ல, கிளி, இவங்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இம்யூன் இருக்குது. அதனால் எந்த வார்த்தை வேணாலும் போடுறாங்க. அது போட்டதுனால அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் வரும்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம தான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் காலம், இவ்வளோ தூரம் பேசிட்டானுங்க, நம்ம எதுவும் பேசினா பெருசாக, இது நம்ம போய் ஒரு ரிப்போர்ட்டில் 1000 ரிப்போர்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆயிடும். ஸோ இதுக்கு மருந்து ரொம்ப சிம்பிள். ரியாக்ட் பண்ண வேணாம், எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம கேட்டுட்டு நம்ம பேசாமல் நம்ம வேலையை, நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு தலைவலிக்கு நம்ம இந்த மருந்து போடுவோம், ஓகே, தலைவலி போயிடும். அதே மாதிரி டைரியா அந்த மாதிரினா இந்த மருந்து போடுவோம், ஓகேயா. அதே மாதிரி தான் இந்த மருந்தை மாற்றி போட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. தலைவலிக்கு இந்த மருந்தும் டைரியாவுக்கு இந்த மருந்தும் போட்டால் அந்த நோய் போதோ இல்லையோ புது நோய் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நோய்க்கு மருந்து அதாவது இவங்க பண்ணுறாங்களே, ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு மருந்து டோன்ட் ரியாக்ட், ஆன்சர் பண்ண வேணாம், எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போட வேணாம்,
ஒன்றும் வேணாம். நீங்கள் காதிலே கேட்கல, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருப்போம். அது ஒரு காலம் போகிற போக்கில் அது அப்படியே டை ஆஃப் ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எப்போ வேல்யூ இருக்குன்னா, நம்ம ரியாக்ட் பண்ணும்போது தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். அதை ரியாக்ட் பண்ணாமல் விட்டுருங்க, முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, திருப்பி முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் அதுக்கு மேலே அது வேலை செய்யலைன்னு போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நாயக்கார சமுதாயத்தில் கூட நிறைய பேர் நல்லா இந்த விஷயத்தை அதாவது ஓப்பன் மைண்டடாக எடுத்துகிட்டு அவங்களும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் முயற்சி பண்ணுறது என்னென்னா, இந்த லாஸ்ட் மினிட் முயற்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப இந்த நிலைமைக்கு வந்தாச்சு அவரோட நிலைமை. அதனால் இதிலேருந்து வெளியாகிறதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா, இந்த மலாய்க்காரவங்களை ஏவி விடணும். ஆனால் மலாய்க்காரவங்க இன்றைக்கி நிறையா படிச்சுட்டாங்க, நிறைய விஷயம் அவங்க முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து இதை ரொம்ப போதை பண்ணல. ஆனால் இவர் பண்ணுற திட்டம் நடந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நம்ம வார்த்தையை விடுவோம். ஸோ நம்ம வார்த்தையை விட்டால் அந்த வார்த்தையில் சில சென்சிட்டிவ் வார்த்தையை விட்டுருவோம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மலாய்க்காரவங்களை அந்த வார்த்தையை பயன்படுத்தி அங்கே அவங்களே விட்டோன்னா அவங்க அப்போ தான் ரியாக்ட் பண்ணுவோம். இப்படி சொல்லிட்டானா, நம்மளை இப்படி சொல்லிட்டானான்ட்டு. ஸோ இதுதான் இந்த அரசியல்வாதிக்கு வேணும். ஸோ இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா, நம்ம வாயை கிண்டணும், நம்ம வாயாலேருந்து ஏதாவது சென்சிட்டிவ் வார்த்தை யாராவது பேசுவாங்க. இப்போ பாருங்கள், வீடியோ போடுறோம், எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த போடுறதுல யாராவது சில தப்பான வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் அதுக்கு அவதி பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த வேலை இப்போ நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பேசாமல் ரியாக்ட் பண்ணாமல் ஆஸ் பர் நார்மல், அப்படியா, ஓகே, நம்ம அப்படின்னு போங்க. ஓகே, இது வந்து அவ்வளோ லேசாகவும் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னால் சில நம்ம தரப்பில் உள்ள அரசியல்வாதி கூட இருப்பாங்க. அவர் கூட டீம் பண்ணிக்கிட்டு இது இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், அப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு டீம் வச்சுருப்பாங்க ஏவி விடுறதுக்கு. அவங்க ஏவி விடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கன் தியரின்ட்டு. ஓகே, இந்த கன் தியரி அந்த இடத்துல சரியாக வேலை செய்யும். அதாவது இது ட்ரிகர், இது ஹேமர். ஓகே, இந்த ட்ரிகர் வந்து தான் அவர் லெவலில் உள்ளவர் யார் இப்போ ஏவி விட்டுருக்காரு. அப்புறம் இந்த ஹேமர் லெவலில் இருக்கவங்க அவரோட விசுவாசிங்க இருப்பாங்க. அது டைரக்ட்லி இன்டைரக்ட்லியாக இருக்கலாம். ஓகே, இவங்க நம்மளை ஏற்றி விட்டு மண்டையை கழுவி இப்படி சொல்லிட்டா, நம்மளுக்கு சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, இது இல்லையா, அது இல்லையா, மசாலா போட்டு சாப்பிடலையா, அஜினமோட்டோ போட்டு சாப்பிடலையா, இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை ஆத்திரப்பட்டு நம்ம சும்மா இருக்கிறோன்னு ஆவேசமாக்கி நம்ம போய் அந்த அட்டாக் பண்ணுவோம். அதாவது அந்த 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 டேமேஜை நம்ம தான் உண்டாக்குவோம். நம்மளை புல்லட் ஆக்கிடுவானுங்க, தோட்டாவை ஆக்கிடுவானுங்க அந்த சேதத்தை போய் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த நம்ம யாரை நோக்கி அந்த சேதம் பண்ணுறோமோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இந்த ஹேமர் நம்மளை மண்டையை கழுவி நம்ம தட்டுனதுனால நம்ம வெடித்து நம்ம போய் அந்த சேதம் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த கன் தியரி. இதை மட்டும் புரிஞ்சுங்க. இந்த கன் தியரி வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான நிலவரம் இருக்கும். நம்மளை ஏவி விட்டு அவங்க கையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அவங்க நம்மளை மண்டையை கழுவி நம்ம போய் அதை சேதத்தை பண்ண வச்சுருவாங்க. இது வீட்டுக்கு ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கும், வேலை செய்கிற இடத்துக்குள்ளேயும் இருக்கும், இந்த மாதிரி அரசியல் நாட்டு நடப்பு இந்த மாதிரி எங்கே வேணாலும் இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.